வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த நாளையொட்டி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான துணிச்சலும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்தின் கலங்கரை விளக்கமாக அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் அவரது அடங்காத மனப்பான்மை, உயர்ந்த தியாகம் மற்றும் சுயமரியாதைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை இளம் தலைமுறைகளுக்கு ஊக்கம் அளித்து தேசபக்தி மற்றும் நாட்டின் பெருமையை வலுப்படுத்துவதாகவும் பதிவிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று இந்தியாவின் முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனையான வீரமங்கை வேலுநாச்சியாரின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ஒரு துணிச்சலான ஆட்சியாளர் என்றும் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக உறுதுணையாக நின்று தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் என்றும் அவர் வீரம், வியூக திறமை மற்றும் சிறப்பான தலைமைத்துவத்திற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் என்றும் பதிவிட்டுள்ளார். புத்தரின் புனித சின்னங்கள் குறித்த சர்வதேச கண்காட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். 1898 ஆண்டு கண்டறியப்பட்ட புனித சின்னங்கள் ஆரம்பகால பௌத்த மதம் குறித்த தொல்பொருள் ஆய்வுகளில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. பௌத்த மரபுகளை பாதுகாப்பதிலும் அதனை உலக அளவில் கொண்டு செல்வதிலும் இந்த கண்காட்சி ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று பிரதமர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன. வாக்காளர்கள் தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்று திருத்தப்பட்டியல் தொடர்பான சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.